அனைவருக்கும் வணக்கம். நேற்று ராத்திரியிலிருந்து விஜய் ஃபேன்ஸே போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கரூர்ல 41 பேர் உயிரிழந்த போது கூட விஜய்க்கு துளியும் பங்கு கிடையாது. எங்க அண்ணா சாப்பிடாம இருக்காரு, நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னா உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி வீடியோ போட்ட பல பேர். விஜயோட சொந்த மனைவி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல அவர் கூட வாழ்ந்த மனைவி பாத்தீங்கன்னா விவாகரத்து பெட்டிஷன் போடுறாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு பேசுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சங்கீதா டிஎம்கே இயக்குது, திமுக இயக்குறாங்க, காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி பதிவு போட்டுட்டு இருந்த பல பேர் நேற்று நைட்ல இருந்து விஜய் அடி நடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஃபேன்ஸோட மனநிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்னன்னாலும் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறோம், நமக்கு என்ன இமேஜ் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களாம் ஓட்டு போட தானே போகிறாங்கன்னு மெத்தனை போக்கோட விஜய் அவர்கள் நேற்று நைட்டு பண்ண ஒரு விஷயம் தான். அதாவது திருவான்மியூரில் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அதில் ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் கல்பாதி அவர்களினுடைய மகன் திருமணத்திற்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. தனியாக வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மேட்சிங் காஸ்டியூமோட திரிஷா கூட ஒரே காரில் வந்திருக்காரு, ஒரே காரில் போயிருக்காரு. அதுக்கான ஆதாரமும் பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே இருக்குது. சில பேர் ஒரே காரில் வரலைங்க, தனித்தனியாக வந்தாங்க, தனித்தனியாக போனாங்கன்னாங்க. இல்லை, ஒரே காரில் தான் வந்திருக்காங்க, ஒரே காரில் தான் போயிருக்காங்க. அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன கேள்வி இருக்குன்னா, திரிஷா கூட விஜய் போகக்கூடாதா? அதெல்லாம் தனி டாபிக், அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே பேசவே வரல. இந்த விஜய் ரசிகர்களை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். பல பேருங்க நேற்று உண்மையாக பார்த்தீங்கன்னா சில டைமில் இது வரைக்கும் நான் விஜய் ஃபேனாக இருந்து இதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி ஃபேக் ஐடிகளில் போடுவாங்க. சும்மா அஜித் ரசிகர்களாக இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியினரை கூட சும்மா அது மாதிரிலாம் போடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லை, இது உண்மையாகவே விஜய் ஃபேன்ஸு. இப்போ நேற்று வரைக்கும் விஜய்க்கு முட்டு கொடுத்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தவங்களாம் நேற்று நைட்டோட பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உனக்கு ஃபேனாக இருக்க மாட்டேன், இனிமேலும் நான் உன்னை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி பல பேர் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பல பேர் வெளியே போயிட்டாங்க. இதற்கப்புறம் தாவேக ஜெயிக்கிறதுக்காக எந்த வேலையும் விஜயும் பார்க்கல, நாங்களும் பார்க்க போகிறோம்னு சொல்லி மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி கிளம்பிட்டாங்க. குறிப்பாக பெண் ஃபேன்ஸ், பெண்கள் இருப்பாங்க இல்லையா, சங்கீதா டிவோர்ஸ் பெட்டிஷன் போடும்போதே பாதி பேருக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. எப்படி நம்ம இதுக்கு முட்டு கொடுக்குறது, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் இதே நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு மூளை இருக்கிற ஃபேன்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் சில பேர் என்ன பண்ணாங்க, டாக்ஸிக்கா விஜய்க்கு தங்கச்சியா நாங்கள் இருப்போம், அக்காவா நாங்கள் இருப்போம், மனைவியா நாங்கள் இருப்போம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு, நமக்கு அது எவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சும் திரிஷா அவர்களை கூட்டிகிட்டு ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு அப்படின்னா, அப்போ நம்மளை எப்படி டீல் பண்ணுறாரு லெஃப்ட் ஹேண்டில், அப்போ நம்மளை விஜய் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண வேண்டியதான்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. இனிமேல் நான் விஜய் ஃபேன் கிடையாது, விஜய்க்கு ஃபேனாக இருக்கிறதுன்னு சொல்லி மொத்தமாக மூடிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது, எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியல. அவன் இன்னும் திருந்தல மாமா, வருங்கால புரட்சி தலைவி. இது எங்க வேலாயுதம் அண்ணன் இல்ல, இது அண்ணி 2.0 இல்ல, அனில் மறைவு, திரிஷா வெற்றி கழகம், ஜெயம் ரவி கனிஷா பார்ட் 2. நானா அது இப்போ இங்கே தான் நாம் கொஞ்சம் அரசியல் பேச வேண்டியிருக்கு. ஒரு நடிகரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் யாரு கூட திருமணத்துக்கு போகிறாரு, யாரு கூட இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இவருடைய தவறான உறவு பற்றி அதை பற்றி நம்ம பேசினதே இல்லை. ஆனால் அந்த நடிகர்களுக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, எதை பார்த்து விஜய் பின்னாடி போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கரூர்ல விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்க வேண்டும், ஆனா பொறுப்பு ஏற்கல. அப்ப அந்த இடத்துல அரசியல் படுத்தப்பட்ட ரசிகர்களா இருந்தாங்கன்னா, அண்ணா இது தவறு, நீங்க இதை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர்கள் அப்படி பண்ணல. எங்க அண்ணன் நல்லவர், எங்க அண்ணன் வல்லவர், அவர் எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும், எங்க அண்ணன் அமைதியா இருக்காருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு சொல்லி முழுக்க விஜய்க்கு முட்டு கொடுக்கறது மட்டுமே ஒரு மைண்ட் செட்டா வச்சிருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனை நீங்க எடுத்துக்கங்க, அப்படியே விஜயோட பாலிடிக்ஸை பாதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வேற எந்த அரசியல் தலைவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அரசியலை பாதிக்காது. ஏன்னா அவர்களுக்கு அரசியல்னு ஒன்று இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு தனியா இருக்கும். விஜய்க்கு அப்படி கிடையாது. நீங்க சொல்லுவாங்க உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் மனைவி துணிவி இணைவின்னு வச்சுக்கலான்னு கேட்பாங்க. அது விமர்சனம் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவருக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் ஒன்று இருந்துச்சு. அவங்க அரசியல் பேசினாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தாங்கும் போது அவருக்கு சிறந்த தலைவர்ன்ற பட்டம் கொடுக்கலனாலும் இதற்காக அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியவர்னு அவரை நம்ம சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை. ஆனால் விஜய் கிட்ட ஏன் இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸே உனக்கு அரசியலுக்கு சரிப்பட்டு வராது, நீங்கள் விலகி போயிருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களினுடைய ஆரம்ப கட்சி தொடங்கின டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே அவர் பண்ண போராட்டங்கள், பண்ண ஆர்ப்பாட்டங்கள், பேசி அரசியலை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே வராது. அவ்வளோதான் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தாண்டினதுக்கு அப்புறமா அவர் பேசின அரசியலுங்கிறது இவ்வளோதான். அவர் அரசியல் ரீதியாக மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறது இவ்வளவுதான். மாறாக அவர் என்ன பண்ணாரு, உங்க வீட்டில் விஜய் இருக்காங்க,
உங்க வீட்டுல விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன். என்ன திட்டினீங்கன்னா தமிழ்நாட்டே திட்டுற மாதிரி, என்ன பேசுனீங்கன்னா தமிழக மக்களை பேசின மாதிரி, நான் எது பண்ணாலும் தமிழக மக்கள் பண்ற மாதிரி பேசினார் இல்லையா? இப்ப விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்ப இதையும் தமிழக மக்கள் பண்ணதா இல்ல தமிழக மக்கள் பேசுறதா? ஒவ்வொரு வீட்லயும் இப்படிதான் வந்து விஜய் இருப்பாரான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் இப்படி கொந்தளிக்கிறது. ஸோ இது அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தான். விஜய் வந்து ஒரு நல்லவர்னு நினைச்சோம், ஆனா அவர் இப்படி இருக்காருன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்ததி சாக்குல சன் நியூஸ்கார வந்து சிக்கனாண்டா சேகர்னு சொல்லி அவரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா, விஜய் அவருக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லாம் இருக்குல்ல, கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு பேசின வசனத்துல எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. நேற்று வரைக்குங்க முட்டுன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்த நம்ம பிரசாந்த், ரிவ்யூவர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நான் தாவேக்காக முட்டு கொடுக்க மாட்டேங்க, விஜய் வந்து அரசியலுக்கு அருகதையற்றவர் அப்படிங்கிற அளவில் ட்வீட் போட ஆரம்பிச்சாரு. வரிசையா எக்கச்சக்கமான ட்வீட் விஜய் வந்து பேஷ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. இது புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இதுக்கு மேலே வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து முட்டு கொடுக்க முடியும்? இப்போ நேற்று வரைக்குமே அவர்கள் பேசிட்டு இருந்ததுங்கிறது, திரிஷா கூட நட்பாக தான் பழகியிருப்பாரு, ஆனால் இவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க, இவங்க வேணும்னு இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இதுக்கப்புறம் பண்ண முடியாது. தப்புனா தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு விஜய் ஃபேன்ஸே வந்துட்டாங்க. அதாவது அஜித் ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இல்லைங்கிறத நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கேம்ப் ஆடு வந்து அஜித் அவர்கள் நடிக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, தலைக்கு ஒன்று நாங்கள் தலையே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் போடும்போது ஓகே புரிஞ்சுக்க முடிஞ்சு. கொஞ்சம் சென்சிபிளாக இருக்காங்க. அவர்களும் ரசிகர்கள் தான், ரசிக மனநிலை கொண்டவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய கதாநாயகர்களோட தவறு பண்ணும்போது அதை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை கூட விஜய் ஃபேன்ஸ் பண்ணலையேங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து விஜய் ஃபேன்ஸ் இதை கேள்வி கேட்கும்போது உண்மையிலே வந்து சரியான வழியில் தான் அவர்கள் கேட்குறாங்க. இப்படி தான் கேட்கணும். இதை கேள்வி கேட்டு திருத்தக்கூடிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபட போகிறது இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் தெரிஞ்சுதான் பண்ணுறாரு. இதை அவருக்கு தெரியாதா? இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா இது மாதிரி பிரச்சனை வரும், இது மாதிரி எல்லாரும் பேசுவாங்கன்னு தெரியாதா? அப்போ முழு நேரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் கொடுத்த பரிசு தான் இந்த வீடியோ. சரி, நாங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணனுக்கு முட்டு கொடுப்போம்ல, அப்படியே கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதில் வந்து இந்த கடந்த முறை சங்கீதாவோட டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்ட போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பேசியிருக்கு பாருங்க. அதை பாருங்க, நீங்களே முதல்ல பாருங்க. குப்பா பொறுக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். பாத்தீங்களா, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமாமா. இது இப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் விஜயினுடைய அரசியலுக்கே அழிவு காலம் நம்ம சொல்றது. இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு தான் எது பண்ணாலும் சரி. இப்ப நாளைக்கே விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஊழல் பண்ணாரு வச்சுப்போமே, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா யார் தாங்க ஊழல் பண்ணல? அதாவது எம்ஜிஆர் கலைஞர் காலத்திலே வந்து ஊழலாம் இருந்துச்சு, இப்போ இருக்காதா என்ன? இதெல்லாம் ஊழலாம் சாதாரணம்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு வந்து கண்மூடித்தனமா இருந்தாங்கன்னா அதனால தான் நமக்கு வந்து இந்த அரசியல் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ அடுத்து நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக வேண்டாம், அந்த வீடியோ வெளியான உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து ஸ்பேஸ் போட்டாங்க. போட்டு என்ன பண்ணாங்க, ஏங்க சங்கீதா தான் அஃபிஷியலாக வந்து அவங்க டிவோர்ஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் இப்ப இருக்கிறது இல்லைல்ல, அவங்க தான் அஃபிஷியலா கிட்டத்தட்ட பிரிஞ்சுட்டாங்கல்ல. இதற்கப்புறம் விஜய் திரிஷா கூட போனா என்ன, யாரு கூட போனா நமக்கு என்னங்க, அவருக்கும் வந்து மனைவி இல்லாம இன்னொரு பெண் தேவையில்லையா? இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் அதாவது என்னன்னா, நார்மலாவே ஜென்ரலா யோசிங்க. இப்போ நீங்க நானு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுது, ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்றான், நமக்குன்னு அடுத்து ஒரு லைஃப் வேணும், வாழ்க்கை துணை, அதாவது நம்ம லைஃப் ரன் பண்றதுக்குன்னு ஒருத்தங்க வேணும். அப்படியே வந்து நம்ம சும்மா ஆனதே யாருமே இல்லாம சிங்கிளா நம்ம இருந்துட முடியாது. ஸோ அது அவளுடைய பர்சனல் லைஃப். இது வந்து காலங்காலமா அது சினிமால எல்லாத்துக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இதனால வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அவருக்கு அது தெரியும் ப்ரோ. இன்னும் அஃபிஷியலா டிவோர்ஸே வாங்கல, பெட்டிஷன் தான் போட்டிருக்காங்க. அது மனைவிக்கும் விஜய்க்கும் பல ஆண்டுகளா பிரச்சனை இருக்குன்னு சங்கீதாவே சொல்றாங்க. அப்போ இது தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப தெரிஞ்சு பண்றாங்க, அவ்வளவுதானே வித்தியாசம். அப்புறம் இதை விட ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒரு தம்பி பண்ணியிருந்தாப்புல. என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி அறிவிச்சிருச்சு, அதிமுக பாஜக கூட கூட்டணி அறிவிச்சிருச்சு. ஆனா விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாருன்னு கேட்டாரு பாருங்க, நல்ல கேள்வி. Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP, and our Anna has officially announced his alliance with Trisha. நான் ஹார்ட் லான்ச் பண்ற டைம் ஆனா இது. ஆனா என்ன இது எப்படின்னா நாங்க முட்டு கொடுக்கறது? இப்ப எப்படின்னா அந்த பெட்டிஷன் ஃபேக்னு சொல்றது நாங்க?
இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து விஜய் ஃபேன்ஸுடைய மனக்குமுறல் தான். இது யாரோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர் அணியில இருந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து மாறு வேடத்தில் இப்படிலாம் வீடியோ போகிறான்னு நினச்சிக்காதீங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு நொந்து போய் விஜய் ஃபேன்ஸ் பதிவிட்டு இருக்காங்க. உன்னை நாங்கள் என்னமோ நினச்சோம், இப்படி பண்ணிட்டு இருக்கு. நீ சினிமாவில் இருந்த வரைக்கும் அப்படியே ஒரு ஏறுமுகமாக போயிட்டு இருந்துச்சு. எப்போ அரசியலுக்கு வந்தோமோ இது மாதிரி இறங்குமுகமாகவே போயிட்டு இருக்கு. என்னோட இமேஜ் எல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. வாக்கு வங்கியே வந்து சதறிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் ஃபேன்ஸே வந்து விஜய்க்கு ஓட்டு போகல, நான் அப்புறம் யாரை நிற்பா கூட அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ பொதுமக்கள் மத்தியில் எப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு வரும்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் ஒரு ஆதரவு தளம் வந்து உருவாகும். இன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா பெரியவங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, விஜய் இது மாதிரி சங்கீதா டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி த்ரிஷா கூட ஒரே காரில் வந்து ஒன்றா இறங்கியிருக்காரு, ஒரே ட்ரெஸ் போட்டு நிற்கிறாருன்ற செய்தியை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லி இவ்வளோ பொத்தி வச்சுருந்தீங்க இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு, விஜய் உங்கள் பையன் மாதிரின்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் கேளுங்க. விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவீங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு தெரியும் கள நிலவரம் என்ன அப்படின்னு. சரி, இவ்வளோதான் சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே தான் வந்து முக்கியமான தரமான சம்பவம் நடக்க இருக்கு. சங்கீதா அவர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னா, அவங்களோட பெட்டிஷனில் தெளிவாக சொன்ன விஷயம், இதுக்கு மேலேயும் எங்களை நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா, இதுக்கு மேலேயும் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து எங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டது என்றால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடிகையினுடைய பெயரை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பிரச்சனைங்கிறது விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமான அந்த ஒரு தொடர்பு இருக்கின்றதுனாலேயே சங்கீதா அவர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆக்கலை. நாங்கள் முதல்ல பேசி பார்த்தோம், அதை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னோம், கேட்கல. அதற்கு மாறாக நடிகை கூட வெளிநாடுகளில் சுற்றுறாரு, அதை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. அது எனக்கும் என்னுடைய மகனுக்கும் வந்து காயத்தை ஏற்படுத்துது, என் மகளுக்கும் காயத்தை ஏற்படுத்துது. அப்போ நாங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தோம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மறுபடியும் நேற்று நீங்கள் ஒரே காஸ்டியூம் போட்டு ஒன்றா நின்னீங்கன்னா, அவர்கள் டிவோர்ஸ் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு யார் கூட போங்க எப்படி வேணாலும் போங்க, யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்போ அவர்களுடைய தரப்பில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? நீங்கள் சங்கீதாவை திட்டின அத்தனை பேருமே இந்த சங்கீதா பக்கம் சரி, அவர்கள் சொன்னது சரிதான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ வந்து பாதி பெண் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்தி வந்துருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட மொத்த ஃபேன்ஸுக்குமே வந்து தெரியுது, ஆமாம் தப்பு தான், விஜய் அவர்கள் பண்ணது தவறு அப்படிங்கிறதுல இப்போ மாற்றுக்கிறது இல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கட்டத்துக்கு வர்றாங்கன்னா, யார் தான் தப்பு பண்ணல, யார் தான் வந்து ஒழுங்கா இருந்தா சொல்லுங்க, எல்லாருக்கும் இப்படி ஒரு கதை இருக்கலன்ற அப்படி வந்துட்டு இருக்காங்க. எப்பா இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது இந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க, மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் சரியா இல்லைன்னா நீங்க விஜய் பின்னாடி போறீங்க. விஜயும் அப்படியே இருக்காரு அப்படிங்கும்போது எதுக்காக நீங்க வந்து அப்போ நாங்கள் வந்து வந்தா நாங்க வேற மாதிரி நாங்க பக்கா மாசம்லாம் பேசியதுக்கு அப்புறம் எதுக்குன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்றதுக்காகவே, ஒரு நடிகராக இருப்பதற்காகவே நீங்க ஓட்டு போட்டு நினைச்சு போனீங்க பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த விமர்சனங்கள்லாம் வருது. விஜய் அவர்கள் சரியான முறையில் அரசியல் பண்ணி ஒரு கூட்டத்தை வளர்த்தெடுத்திருந்தார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த இமேஜை வந்து நம்பாம நம்ம அடுத்தது ஒரு அரசியல் பேச போறோம், அதை பேசி மக்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருக்குமே நடிகர் அப்படிங்கிற இவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில பல கதைகள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்தி பெரிய பேசு பொருள் ஆகலன்றது காரணம் என்னன்னா, அவர்கள் பண்ண அரசியல், அவர்களுக்கு ஒரு அரசியல் இருந்துச்சு, அரசியல் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அவர்களுக்கு, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க வந்து வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒருத்தன் சொல்லி அறிமுகப்படுத்தி உள்ள வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்க குடும்ப பிரச்சனைகள் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தை ஒத்துனா மக்கள் ஏத்துப்பாங்க? விஜய் ஃபேன்ஸை இன்னைக்கு ஏத்துக்கலங்கிறதான் நிலவரம். நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. நம்ம போன தடவை வந்து சங்கீதாவோட டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் கிட்னு சொல்லுவாங்க, காசு கொடுத்து ட்வீட் போட வைக்கிறது, ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபாய்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த கேங் அப்படியே இப்போ களமிறக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ முன்னாடி வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரே பக்கம் நின்னாங்க, விஜயை வந்து காப்பாற்றணும், விஜய்க்கு வந்து யாரும் அடிச்சிடாதீங்க எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி காப்பாற்றி நின்னாங்க இல்லையா? இந்த தடவை அப்படி நிற்கிறாங்களான்னா அப்படி இல்லை. இந்த தடவை 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று காசு வாங்காம விஜயை நேசிச்ச நபர்கள், விஜய்க்கு வந்து நேச்சுரலாகவே ட்வீட் போடுற நபர்கள் வந்து விஜயை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு ட்வீட் போடுறாங்க. ஒரே ட்வீட் வந்து 4-5 பேர் வரிசையாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு படிக்கிறேன் கேளுங்க. அதாவது, எதை ஒரு ஆயுதமாக வைத்து அவரை தாக்கினார்களோ அதை ஒரு பொருட்டாக கூட அவர் கருதவில்லை. எய்வதற்கு கிடைத்த கடைசி ஆயுதமும் பொய்த்து போனது. அதை தாண்டி இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் கருத்து சொல்ல நமக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இவ்வளவு மோசமா இருக்குன்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல இக்கு இல்லை, அது ஒரு பிழை. அதை கூட மாத்தாம 4-5 பேரும் ஒரே மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இவங்க காசு கொடுத்து ட்வீட் போட்டு இப்பெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்களேன். இது எல்லாமே ஒரு ஐடிவிங்களுடைய அற்புதமான வேலைங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல திமுகவால விஜய் எதிர்த்து பேச முடியும். அப்பா யாருமே வந்து விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்கின்றதை உறுதிப்படுத்தி சொல்லலை. சங்கீதா அவர்கள் சொன்னப்போ கூட உங்க ஃபேன்ஸ் முட்டு கொடுத்தாங்க. அதை உறுதிப்படுத்தினது யாரு? நீங்க தான். இப்போ புரியுதுங்களா? இது வரைக்கும் என்னமோ அதுதான் ஒரு ஆயுதம் எடுத்து உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது திமுக விஜய்க்கு ஏற்படுத்தின டேமேஜை விட
நாம் தமிழர் கட்சி விஜய்க்கு ஏற்படுத்தின டேமேஜை விட விஜயே அவருக்கு ஏற்படுத்திய டேமேஜ் தான் அதிகம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த ஒரு சம்பவத்தினால தான் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை விஷயங்களோட டேமேஜ் அதிகம். கரூர்ல அந்த விஷயத்துல டிஎம்கே உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா ஆமா பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்ணாங்கன்னா பண்ணாங்க, அதிமுக பண்ணாங்கன்னா பின்னாடி அவங்களும் பண்ணாங்க. ஆனா அதனால உங்களுக்கு டேமேஜ் ஆகல. காரணம் என்ன? உங்க ஃபேன்ஸ் உங்களை பாதுகாத்து நின்னாங்க. விஜயை விரும்பக்கூடிய அத்தனை நபர்களும் வேற கட்சியிலே இருந்தாலும் கூட, அவர்களுக்கு வேற அரசியல் நிலைப்பாடு இருந்தாலும் கூட விஜயை பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே விஜய் ஃபேன்கிட்ட கண்ணாடியை மாட்டிக்கிட்டு விஜய்க்காக அப்படியே அரணா காத்து நின்னாங்க. இன்னைக்கு அவர்களும் நிக்கல, அவரும் நம்ம சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் யாரு? திமுக இல்ல. இதுக்கும் காரணம் திமுக சொல்ல போறீங்களா? திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே காரணம் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? புரிஞ்சுக்கங்க, விஜய் அவர்களுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம் விஜய் தான். ஆவேக்கா சிக்கலுக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, விஜய் தான். அதனால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு விஜயினுடைய ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, விஜய் தான் வந்து நம்மளை பாதுகாக்க வந்த அந்த சேவியர் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் நீங்க கீழே இறங்கி வாங்க விஜய் ஃபேன்ஸ். இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. நீ போக போக பல புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற நம்ம நம்புவோம். நன்றி.